श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्रिष्टवपूर्धराभ्यां नगेन्द्रकञ्जां मृडगेधराभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां அறுபது படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அது 60 படிகளும் 60 தமிழ் வருடங்களாக தேவதைகளாக பூஜித்து வருகிறார்கள். 4 திருப்படிகள், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 திருப்படிகள். அதனை கடந்து உள்ளே சென்றால் சுவாமி தண்டாயுத பாணியாக காட்சியளிக்கிறார். கேட்பவன் சிறுனாகவும் சொல்பவன் ஆசானாகவும் இருக்க வேண்டும். அப்படி கேட்கிறேன், நான் பிரணவ மந்திரத்தின் பொருளை தங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த தலத்திலே சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை எடுத்துரைக்கிறார் முருகப்பெருமான். அதுவே இந்த தலத்தின் தலவரலாகும். பாலசுப்பிரமணிய சுவாமி, அதாவது சுவாமியின் பிரதிபிம்பம் ஆகிய சன்னதி உள்ளது. சுவாமியின் இடபுறம் தாரக பரமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவலிங்கம் உள்ளது. அதுதான் ரகசியலிங்கம்னு பேர். திருச்செந்தூர் போனீங்கன்னா கீழே பஞ்சலிங்கம் இருக்கு. இங்கே அதை மாரி சுவாமியுடைய இடப்புறம் தாரக பரமேஸ்வரர்னு பேர். தாரகம் என்றால் பிரணவம். அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்ட சிவனாகப்பட்டவர் அங்கே இருக்கிறார். புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆலயம் 4வது படை வீடான சுவாமிமலை. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையாவுடைய அருளை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியாக பெறாங்க அப்படிங்கிறதும், இந்த ஸ்தல வரலாறையும், இந்த கோயிலுடைய அருமை பெருமைகளும் தான் இன்னைக்கு நாம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தமிழ்கடவுளான முருகப்பெருமானின் முக்கிய அறுபடை வீடுகளில் ஒன்றான 4ஆம் படை வீடு சுவாமிமலை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சுவாமிமலை பேரூராட்சி. இங்கு சுவாமியினுடைய திருநாமம் சுவாமிநாத சுவாமி, ஸ்தலம் சுவாமிமலை, தீர்த்தம் சரவண பொய்கை, பிரம்ம தீர்த்தம் குமாரதாரை, ஸ்தல விருட்சம் நெல்லிமரம். எல்லாம் உள்ள முருகப்பெருமானின் தனிப்பெருங்கருணையினாலே அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை நமது சுவாமிநாத சுவாமி தலவரவானது தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த ஸ்தலம். அதாவது முருகப்பெருமான் கைலாயமலையில் அமர்ந்திருக்கும் பொழுது பிரம்மதேவன் பரமசிவனை தரிசனம் செய்ய வருகிறார். அப்பொழுது பிரம்மதேவனிடம், தாங்கள் படைக்கும் தொழிலை கொண்டுள்ளீர்கள், அதற்கு உண்டான பொருள் தங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, பிரம்மதேவனும் ஓம் என்ற பொருளாகப்பட்டது படைக்கும் தொழிலுக்கு முதன்மையானது என்று கூறுகிறார். அகார உகார மகார ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் தங்களுக்கு தெரியுமா என்று முருகப்பெருமான் பிரம்மதேவனை வினவ, பிரம்மதேவன் சற்றும் சிந்திக்காமல் அதனுடைய தாற்பயத்தை மறந்ததாக கூற பிரம்மதேவனை சிறைபிடிக்கிறார் முருகப்பெருமான். இச்செய்தியானது மூவுலகுக்கும் எட்ட பரமசிவனே நேரில் வந்து பிரம்மதேவனை உடனடியாக விடுவிக்குமாறு முருகனுக்கு உத்தரவிடுகிறார். பிரம்மதேவனை உடனடியாக முருகப்பெருமானும் விடுவிக்கிறார். அப்படி விடுவித்த பொழுது, பிரணவ மந்திரத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்க, தங்களால் படைக்கப்பட்ட எனக்கு அனைத்தும் தெரியும் என்று முருகப்பெருமான் சொல்ல, அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை எடுத்துரை என்று கேட்க, கேட்பவன் சிறுனாகவும் சொல்பவன் ஆசானாகவும் இருக்க வேண்டும். அப்படி கேட்கிறேன், நான் பிரணவ மந்திரத்தின் பொருளை தங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த தலத்திலே சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை எடுத்துரைக்கிறார் முருகப்பெருமான். அதுவே இந்த தலத்தின் தலவரலாகும். அகார உகார மகார ஓம்காரம் என்று சொல்லக்கூடியது ஆக்கல், காத்தல், அழித்தல், அருளுதல், அருளுற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த
பெரிய உலகத்தின் மாபெரும் மந்திரத்தினை எடுத்துரைக்கிறார் முருகப்பெருமான் பரமசிவனுக்கு. அதனைத் தொடர்ந்து தேவேந்திரன் வழிபட்ட ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்கிறது. அகத்தியர் திருவடி தரிசனம், அருணகிரிநாதர் நக்கீரருக்கும் தரிசனம் செய்த ஸ்தலம். இங்கு தேவேந்திரன் வழிபட்டு தேவேந்திரனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தத்தினால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், வஜ்ர தீர்த்தம் என்று பெயர். அந்த தீர்த்தத்தினாலே சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. நமது கோயில் அமைந்திருக்கும் இடம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. பரமசிவன் முருகப்பெருமானை தரிசிக்க உபதேசிக்க வரலாமா என்று நந்தியம்பெருமானை அனுப்பி கேட்கிறார். முருகப்பெருமான் சீடன் என்பவன் தனியாகவே வர வேண்டும் குருகுலத்திற்கு என்று சொல்ல, சுவாமி திருக்கையிலை கோலமாக எழுந்தருளிய ஸ்தலமே திருவையார். அங்கிருந்து நமது ஆலயம் வரை நடந்து வந்த பாதை பரமன் நடந்த பாதை என்று சொல்வார்கள். அப்படி முதலில் சிவபெருமான் திருவையாறிலிருந்து எழுந்து நடந்து வந்த முதல் திருத்தலம் திங்களூர், அதுவே சந்திரஸ்தலமாகும். அங்கு சந்திரனை இறக்கி வைக்கிறார். அதன் பிறகு ஈச்சங்குடி என்று சொல்லக்கூடிய ஸ்தலமானது அங்கே பைரவரை இறக்கி வைக்கிறார். அதற்கடுத்து வரும் ஸ்தலமானது நந்திமேடை, அங்கே நந்தியம்பெருமானை இறக்கி வைக்கிறார். அதன் பிறகு கணபதி அக்ரஹாரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம், அங்கு விநாயகரை அமர்த்தி விடுகிறார். அதனடுத்து வரும் ஸ்தலமானது உமையால்புரம், அங்கு அம்பாளை இறத்து வைக்கிறார். அதுக்கடுத்து தியாக சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கிராமம், அங்கு சமுத்திரங்களை இறக்கி வைக்கிறார். அதன் பின் அளவந்திபுரம் என்று சொல்லக்கூடிய கிராமம், அங்கே பூதகணங்களை இறக்கி வைக்கிறார். அதன் பிறகு கங்காதரபுரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம், அங்கு கங்கையை இறக்கி வைக்கிறார். அதன் பிறகு ஏகாந்த மூர்த்தியாக சுவாமிநாத சுவாமியை தரிசித்து இங்கு அந்த பிரணவ மந்திரத்தை பெறுகிறார் என்பது ஐதீகம். நமது ஸ்தலத்தில் 60 படிகள், அதாவது ஒரு ஞானம் நமக்கு வேண்டும் என்றால் அதற்குரிய மனப்பக்குவமும் அதற்குண்டான வயதும் நாம் அடைந்திருக்க வேண்டும். அதன் பொருட்டே இங்கு 60 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அது 60 படிகளும் 60 தமிழ் வருடங்களாக தேவதைகளாக பூஜித்து வருகிறார்கள். பிரபவ முதல் அக்ஷய வரை, பிரபவாதி அக்ஷயபரியம் என்று கூறுவார்கள். அதன்படி பிரபவ முதல் அக்ஷய வரை உள்ள படிகள். அதனைத் தொடர்ந்து 4 திருப்படிகள், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 திருப்படிகள். அதனை கடந்து உள்ளே சென்றால் சுவாமி தண்டாயுத பாணியாக காட்சி அளிக்கிறார். தண்டாயுத பாணி, பாணி என்றால் பிடித்துக் கொள்வது என்ற பொருள். தண்டாயுத பாணி என்றால் தண்டத்தை பிடித்திருப்பவன் என்று பொருள். இங்கு சதாசிவத்திற்கு மேல் தத்துவங்கள் கிடையாது என்பதால் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றிணைந்த திருத்தலம். கீழே சிவன் ஆவழியாராகவும் சிவலிங்கத்திற்கு பதிலாக சுப்பிரமணிய ஸ்வரூபமாகவும் காட்சி கிடைக்கிறார். அதனாலே இங்கு சுவாமிநாத சுவாமிக்கு சிவசுப்பிரமணியன் என்று மற்றொரு பெயரும் உண்டு. திருவேரகம், பொன்னேரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயற்பெயர் நமது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் மற்றும் கடுக்கன் தியாகராஜன் என்று சொல்லக்கூடிய அவர் எழுதிய திருப்பாடல்களில் இடம்பெறும். அதேபோல் சுவாமிகிரி, குஹகிரி, கந்தகிரி என்று இந்த சுவாமி மலைக்கு பெயர். முதலில் கிழக்கு கோபுரத்தில் நுழைந்தால் விநாயக பெருமான் வல்லப மகாகணபதி சன்னதி உள்ளது. அந்த விநாயகரை வழிபட்டு வலமாக வந்தோம் என்றால் கீழே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி, பரிவாரங்கள் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, நால்வர், விசாலாட்சி விஸ்வநாதர், வள்ளிதேவசேனா சுப்பிரமணியர், லிங்கோத்பவர், பிரம்மதேவர் மற்றும் நவக்கிரகங்கள், துர்க்கை, சண்டேஸ்வரர் சன்னதி விளங்குகின்றன. அதனை தரிசித்து கொண்டு 60 படிகள் ஏறி நேரே பார்த்தால் கண் கொடுத்த விநாயகர் என்று பெயர். நேத்திர மகாகணபதி என்று சொல்லக்கூடிய வழியிலே கண் கொடுத்த விநாயகர் சன்னதி. அவரை வழிபட்டு அதன் உள்ளே நுழைந்தேமானால் இந்த ஆலயத்தை அமைத்த கார்த்திவீர்யார்ஜுனர் என்று சொல்லக்கூடிய தேவருடைய சிலையாகப்பட்டது அங்கே தூணில் வடிக்கப்பட்டுள்ளது. அதன் வலமாக இடும்பன், நாகர்கள், உள்ளே சுவாமிநாத சுவாமி, சுவாமிநாத சுவாமிக்கு வலப்புறம் பாலசுப்பிரமணிய சுவாமி, அதாவது சுவாமியின் பிரதிபிம்பமாகிய சன்னதி உள்ளது. சுவாமியின் இடப்புறம் தாரக பரமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவலிங்கம் உள்ளது. அதுதான் ரகசியலிங்கம்னு பேர். இங்கே ஒரு முருகர் கோயிலையும் பார்த்திங்கன்னா லிங்கமானது கண்டிப்பாக இருக்கும். திருச்செந்தூர் போனீங்கன்னா கீழே பஞ்சலிங்கம் இருக்குது. அதே போல் ஒரு ஊரிலும் இருக்கும். இங்கே அதேமாரி சுவாமியோடைய இடப்புறம்
தாரக பரமேஸ்வரர்னு பேர். தாரகம் என்றால் பிரணவம். அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்ட சிவனாகப்பட்டவர் அங்கே இருக்கிறார். 4 திக்குகளும் ஸ்கந்த சுப்பிரமணிய சுவாமியே உள்ளாருங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக எல்லாமே ஞானஸ்கந்த மூர்த்தி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கோஷ்டத்தில் விநாயகர், விநாயகருக்கு அடுத்து தட்சிணாமூர்த்தி இதில் வந்து ஸ்கந்தர் இருப்பார். லிங்கோத்பவ ஸ்தானத்தில் ஸ்கந்தர் இருப்பார். பிரம்மா ஸ்தானத்தில் ஸ்கந்தர் இருப்பார். இங்கே எல்லாமே முருகன் தான். அதே போல் சோமாஸ்கந்தர ஸ்தானத்தில் வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி, சந்திரசேகர ஸ்தானத்தில் சிவகாமி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி, அம்பாள் சுரூபமாக வள்ளி தேவசேனா சமேத சிவசண்முக சுப்பிரமணிய சுவாமி சன்னதியானது இருக்கு. நவ வீரர்கள், அகத்தியர், நக்கீரர், அருணகிரிநாதர் மற்றும் ஏனைய பரிவார தெய்வங்கள் மேல் சன்னதியில் உள்ளது. நமது ஆலயத்தின் அமைப்பு கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறார் முருகப்பெருமான். அம்பாள் தெற்கு நோக்கியும் சுந்தரேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அமர்ந்துள்ளார். நமது ஆலயத்தின் திருவிழாக்கள், அதாவது 9 மாதம் திருவிழாங்க. சித்திரை மாதம் சித்திரை பெருந்திருவிழா, 10 நாட்கள் பிரம்மோற்சவம், கொடி ஏறி 10 நாட்கள் காலை மாலையும் சுவாமி 4 வீதி வலம் வந்து சித்திரை விசாகத்துக்கு அன்று திருத்தேர் வடம் பிடித்தலானது நடைபெறும். அடுத்து வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகமானது முருகப்பெருமானின் ஒரு உன்னதமான திருவிழாவாகும். ஏன்னா விசாகத்து அன்னைக்கு தான் உபதேசம் வாங்கிறார் முருகப்பெருமான். அன்று இங்கே வசந்த மண்டபத்தில் உள்ள அலங்கார வேதிகையில் இந்த உபதேச காட்சியானது அமைக்கப்பெற்று சுவாமி 4 பிரகாரங்கள் வலம் வந்து பக்தர்கள் அருள்பாலிக்கிறார். ஆனி மாதம், அதனைத் தொடர்ந்து ஆடி பூரம், அடுத்து ஆவணி அபிட்டம் என்று சொல்லக்கூடிய பவித்ரோற்சவம் 10 நாள் பூணல் அணிதல் விழா ஆனது 10 நாள் திருவிழாவானது நடைபெறும். காலை மாலை இருவேளையும் யாகவிக்ஷண்யம் செய்து சுவாமி ஆலயம் வலம் வருவார். அதன் பிறகு புரட்டாசி மாதம் நவராத்திரி 10 நாளும் சுப்பிரமணிய சுவாமி வசந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி 10ஆம் நாள் அம்பு போடுதலானது நடைபெறும். ஆலயத்து ஈசான பாகமான திம்மக்குடி என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் எழுந்தருளி சுவாமி அம்பு போடுவார். முருகனுக்கே உகந்த அவதார மூர்த்தியான முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி திருவிழா 10 நாட்கள். இந்த சஷ்டி திருவிழாவாலெல்லாம் எல்லாரும் வந்து விரதம் இருப்பாள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வளரும் என்பது ஐதீகம். அதான் சஷ்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் அப்படின்பா. சஷ்டியில் வந்து விரதம் இருந்து எல்லாரும் அந்த சம்ஹாரத்தை தரிசனம் செய்து திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்து அந்த பிரசாதத்தை பெற்று சென்றால் கண்டிப்பாக மகட்பேரானது இருக்கும். மகட்பேறு என்று சொல்லும் பொழுது அதற்கான ஒரு தனித்துவம் நமது சுவாமிநாத சுவாமிக்கு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்புகழில் வந்து ஜெகமாயை உற்றின் அகழ்வாவில் வைத்து திருமாது கர்ப்பம் உடலூரி தசமாதம் முற்றி திறமாய் அளித்த பொருளாக என்று சொல்லக்கூடிய பாடலானது அந்த குழந்தைக்கான பாடல் இங்கே முதல்ல 30 படி ஏறினோன்னே இருக்குது. அதேமாரி தேவர் கந்த சட்டியில் பாடும்போது எந்தனை ஆளும் ஏரகச் செல்வா மைந்தர் வேண்டும் வரமகிழ்ந்தருவான்னு பாடியிருக்கார். இது ரெண்டுமே நமது சுவாமிநாத சுவாமியினுடைய தனிப்பெருங்கருணையில் குழந்தை பேர் நிறையா பக்தர்களுக்கு இருக்குது. எல்லோரும் வேண்டிட்டு இந்த தொட்டிலெலாம் கட்டுவாங்க அந்த ஸ்தல வருஷத்தில். அதனால் அந்த சட்டியில் வந்து விரதம் இருந்து எல்லோரும் தரிசனம் செய்வாங்க. அதுக்கடுத்து கார்த்திகை, திருக்கார்த்திகை பிரம்மோற்சவம். இந்த பிரம்மோற்சவம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் ஓடுறது எல்லாமே பிரம்மோற்சவம். இந்த துவஜஸ்தம்பம் சொல்லக்கூடிய கொடிமரத்தில் கொடியேற்றினா அது பிரம்மோற்சவம். இந்த கார்த்திகையில் பிரம்மோற்சவம்னு பேர். காலில் கொடியேறிடும். 10 நாளும் 10 விதமான வாகனத்தில் சுவாமி போகும் வீதிக்கு. காலை மாலையும் வீதி போய் திருக்கார்த்திகை அன்னைக்கு திருத்தேர் வடம் இழுத்து மாலையில் சொக்கப்பானை ஊற்றுவாங்க. அது ரொம்ப விசேஷம். அடுத்து மார்கழி மாதம் திருவாதிரை 10 நாள் உற்சவம் நடக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்னாப்புல சிவபெருமான் வேறு முருகப்பெருமான் வேறு இங்கே கிடையாது. அதனால் சிவ ஆலயங்கள் நடக்கின்ற உற்சவமும் நடக்கும், முருகன் ஆலயத்தில் நடக்கின்ற உற்சவமும் நடக்கும். அதனால் திருவாதிரை 10 நாள் உற்சவம் அங்கே ரொம்ப ஆனந்தமாக நடக்கும். 10ஆம் நாள் வந்து சுவாமி பாகுலேய சபாபதி இறங்கி வருவார். நடராஜஸ்தானமும் முருகன் தான். இறங்கி வந்து 4 வீதி வலம் வந்து நமது ராஜகோபுர வாசலில் வந்து ஊடல் நடக்கும். ஊடல் முடிந்து சுவாமி பக்தர்கள் அருள்பாலிப்பார். மார்கழி முடிந்ததுன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பூசம். இந்த ஊரை சுற்றி உள்ள அனைத்துமே சோழ மண்டலத்தில் ரொம்ப முக்கியம் என்ன, விவசாயம்தான். அந்த விவசாயத்துக்கெல்லாம் ஒரு மோட்சங்கிறது தை மாதம்தான். தை பிறந்தால் தான் அறுப்பும்பாங்க. அதேமாரி அந்த அறுப்பெல்லாம் அறுத்து தை பூசத்தன்னைக்கு மக்கள் வந்து அந்த நெல்லை கொண்டு வந்து சுவாமிக்கு படைப்பாங்க. வந்து
நீங்கள் பார்த்தீங்கன்னா கதிர் கட்டியிருப்பாங்க, இந்த தொங்குற மாரி கதிர் கட்டி பகவானை கொண்டு கொடுப்பாங்க. தைப்பூசமும் பிரம்மோற்சவம்னு பேர். 10 நாள் திருவிழா, கொடியேறி 10 நாள் திருவிழா, காடை மாலை வீடு உண்டு. பூசத்தன்னைக்கு சுவாமி வந்து தேர் இழுத்து தீர்த்தவாரி உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம், பங்குனி உத்தரம், பங்குனி உத்தரத்தன்னைக்கு தீர்த்தவாரி, அதனை தொடர்ந்து வெள்ளி கல்யாணம். எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கந்தசஷ்டி அன்றைக்கே 2 அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அதேமாரி பங்குனி உத்தரத்தன்னைக்கும் 2 கல்யாணத்துக்கு. இங்கே பங்குனி உத்தரத்தில் திருக்கல்யாணம் கிடையாது. பங்குனி உத்தரம் முடிஞ்சு விசாகத்தில் திருக்கல்யாணம் நடக்கும் வள்ளிக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் சுவாமி இங்கேருந்து கிளம்பி நேராக திருவலஞ்சோழி விடுவார். வள்ளி வேடமூர்த்தி அந்த அலங்காரம் செஞ்சு நேராக திருவலஞ்சோழி இங்கேருந்து 1 கிலோமீட்டர் காவேரி காரி தாண்டி அரசலாறு தாண்டி அங்கே போய் திணைப்புனை காட்சி, இதுக்காக தை மாதமே திணையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. திணை தோட்டத்தில் வள்ளி அமர்ந்திருப்பா. வேடமூர்த்தி அதற்கான பிரத்யேகமாக உள்ள மூர்த்தி அவர். வேடமூர்த்தி போய் அங்கே நின்று வேட விருட்ச விருத்த காட்சின்னு பேர். வேட ரூபமாகவும், அதுக்கடுத்து விருட்சம் வேங்கை மரத்துக்குள்ளே சுவாமி இருந்து பார்க்குறார் வள்ளியை, அந்த வேங்க ரூபமாகவும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விருத்தம் சொன்னால் வயோதிகனா வந்து தான் அம்பாள்கிட்ட வந்து நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வள்ளி நாயகி திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி யானை விரட்டுதல் நிகழ்ச்சியான நடைபெறும். காலையில் 5 மணிக்கு இந்த அரசலாத்தங்கரையில் நெஜ யானை அம்பாளை விரட்டும். சுவாமி நின்றுருப்பார், சுவாமியை சுற்றி அம்பாள் ஓடி வருவா, பின்னாடியே யானை விரட்டும். இது நடந்து முடிஞ்சு அன்றைக்கி சாயந்தரம் இங்கே பக்கத்தில் நான் சொன்ன ஊர் வந்து அளவந்தபுரம், அந்த ஊர்லேருந்து சீர்வரிசையோடு வந்து சாயரட்சா வள்ளி கல்யாணமாக நடைபெறும். அது முடிஞ்சு 3 நாள் சுவாமி பல்லாக்கு விசேஷமான முறையில் அந்த திருவிழாவானது வெள்ளிரதத்தோடு முடியும். அதேமாரி நித்தியோத்சவம், வாரோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம்னு பேர். நித்தியோத்சவம் என்று சொன்னால் நித்தியப்படி சுவாமி பள்ளியருக்கு போகிறது ஒரு உற்சவம் தான். வாரோத்சவம்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அம்பாள் புறப்பாடு நடக்கும். பக்ஷோத்சவம்னு பார்த்திங்கன்னா பிரதோஷம் புறப்பாடு நடக்கும். இந்த மாசோத்சவம்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய திருவிழாக்காக நடைபெறும். அப்படிப்பட்ட தனி பெரும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றிணைந்த கோயிலாக நமது கோயில் அமைந்திருக்கு. இங்கே வந்து காவேரி அப்படின்னு சொல்கிறது பொதுவான பெயர். இந்த ஊரில் அது ஒரு தான் தீர்த்தம்னு பேர். குமாரதாரைன்னு அந்த காவேரிக்கு தீர்த்தம். திருவிழாக்கள் முடிஞ்சு அத்தனை தீர்த்தவாரிகளும் அந்த காவேரியில் தான் நடக்கும். அதனால் காவேரியில் குளித்து பகவானை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே போல் ஞானஸ்கந்த மூர்த்தி, தந்தைக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த முருகனுங்கிறதுனால வித்யாரம்பம்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய படிப்புக்கு ஆரம்பத்துக்கெல்லாம் இங்கே வந்து பூஜை பண்ணி அந்த இதெல்லாம் செய்வார். இடர்களை கலைபவர் தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாள்னு பாட்டு. காவிரிக்கு வடபாகத்தில் சமர்வேல் என்று சொல்லக்கூடிய அந்த வஜ்ரவேல், வஜ்ராயுதம் மாதிரி உள்ள சக்தி ஆயுதம்னு பேர். அந்த வேல் அமைப்பு பார்த்திங்கன்னா 3 ஷேப்பாக இருக்கும், டைமண்ட் மாரி இருக்கும். அதில் வந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்லக்கூடிய பராசக்தி ஸ்வரூபமாக வேல். காலையில் குழந்தை ரூபமாகவும் மாலையில் அம்பாலோட இணைந்த கல்யாண கோலமூர்த்தியாகவும் இருக்கார். கல்யாண சுப்பிரமணியர்னு பேர். இச்சாசக்தி ரதோபாகே, ஞானசக்திஸ்து மத்தியமே, கிரியாசக்தி அகிருதோபாகே, திருத்தலாக்கியம் திரிசக்தஜா அப்படின்னு சொல்லக்கூடிய வழியில் அந்த பராசக்தியினுடைய வேல். அந்த சமர்வேல் எடுத்த பெருமாள்னா நமது இடர்களை களைபவர்னு அர்த்தம். இன்னல்கள், துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் இது எல்லாமே நமக்கு ஒரு எதிரி தான், ஒரு சத்துரு தான். அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய மூர்த்தியாக இங்கே சுவாமி விளங்குகிறார். அறுபடை வீட்டிலையும் 6 அடி உயரம் உள்ள சுவாமி நம்மது தான். நீங்கள் எல்லா கோயில்லையும் பாருங்கள், மலைன்னு முடியவே முடியாது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, பழமுதிர் சோலை, பழனி, இங்கே மட்டும்தான் சுவாமி மலைன்னு முடியும். ஏன்னா சுவாமியே மலை போல் இருக்காருங்க. இங்கே பார்க்குறாப்புல நீங்கள் அந்த 60 வீட்லையும் பார்க்க முடியாது. சும்மா சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், நீங்கள் வந்து சுவாமியை பார்த்தேன்னா தெரியும். அப்பேற்பட்ட மூர்த்தி, ரொம்ப விசேஷமான நமது ஆலயம். அனைத்து பக்தர்களும் வந்து அவாவா பிரார்த்தனை நிறைவேற்றிக்க வேண்டியது. அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், சண்முக அர்ச்சனைகள், திருசதி அர்ச்சனைகள் மற்றும் விசேஷ ஹோமங்கள்லாம் நடைபெறுது. அவாவா சக்திக்கு ஏற்ப எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அஷ்டோத்திரம் என்பது நித்தியப்படியே நடந்துட்டு இருக்கோம். அபிஷேகங்கிறது பணம் கட்டி நம்ம 4 காலத்தில் அபிஷேகம் நடக்கும், அதில் கலந்துக்கலாம். சண்முகார்ச்சனைனா நமக்கு ஒரு காரியம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ கல்யாணம் ஆகணும், ஒன்று நல்ல வரன் அமையணும், அதேமாரி ஒரு வீடு கிரகப்பிரவேசம் ஆனோன்னா வந்து பண்ணுறேன்னு வேண்டிட்டோம்னா அந்த சண்முகார்ச்சனை ஆனது பண்ணுவாங்க. திருசதி, அதாவது சத்ருசமார் திருசதிங்கிறது நமக்கு உள்ள கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக செய்கிறது. எல்லாம் நடந்துட்டுருக்கு. அனைவரும் வந்து எல்லாம் உள்ள முருகப்பெருமானின் அருளை பெற்று அனைத்து சங்கடங்களும் நீங்கி
அட்டைஸ்வரங்களும் பிற சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா. ஹரோஹரான்னு சொல்லக்கூடாது, ஹர ரோக ஹரான்னு சொல்லணும். என்ன காரணம்னா, ஹரன் என்றால் இறைவன், ரோகம் என்றால் வியாதி, நமக்குள்ள கஷ்டங்கள், இதுக்கெல்லாமே ரோகம்னு பேர். திரும்பி ஹரான்னா அதை கலைபவன் அர்த்தம். ஹர ரோக ஹரான்னு பேர். அரோஹரான்னு சொல்லக்கூடாது. வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ரோக ஹரா.